டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் 8 அது ஏப்ரல் 8 2025 பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒர்க்லோட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஓடி இது எல்லாமே எஸ்ஓபி சர்க்குலேஷன் ரிகார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டைரக்டரோட லெட்டர் படி மார்ச் 28 2025 படி நான் முதல்வன் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் லான்ச் 2022 ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயும் வந்துச்சு. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் திஸ் இனிஷியேட்டிவ் ஆஃபர் பண்ணுறது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அஃபிலியேட்டட் வித் 10 யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு இந்த 10 யூனிவர்சிட்டிலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி 2 கிரெடிட் கொடுத்துச்சு. 48 hours கோர்ஸ் அதை கொடுத்துருந்தாங்க. நான் முதல்வன் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து 2023 ஜனவரி 2022-23 ஈவென்ட் செமஸ்டரில் ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் 2024-25 அந்த வரைக்கும் ஃபுல் கம்ப்ளீட் சைக்கிளில் வந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இனிமேல் வர காலகட்டத்தில் அதாவது 2025-26 கல்வியாண்டில் மேண்டேட்ரி ட்ரைனிங்காக எல்லா டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல ஐடென்டிஃபை industry skill requirement map universities and region wise recommended skills and alien with relevant courses இது எல்லாமே measurable outcome இது எல்லாமே பார்த்தது படி structured approval process. ஸோ இது வந்து என்ஷூர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங்காகும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எல்லா செமஸ்டருக்குமே இது உண்டு. இந்த இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா FTP ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒவ்வொரு செமஸ்டர்லையும் 6 டே மாஸ்டர் ட்ரைனிங் செஷன் கண்டக்ட் அந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்து காலேஜ் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் பார்ட்னர் மாஸ்டர் ட்ரைனர்ஸ் இது வந்து 4 days ஆஃப் கான்டென்ட் ட்ரைனிங் 2 days ஆஃப் அசஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இதில் வந்து 70% அதுக்கும் மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் டு கண்டக்ட் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக தான் 7.70% மேலே இருக்கிறவங்கள வந்து அதர் ஸ்கூல் காலேஜஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக கொடுத்ததுக்கான இது வந்து இதில் தான் இருந்துச்சு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் பார்ட்னர் 48 hours இன் பர்சன் ட்ரைனிங் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் 9 weeks பர் செமஸ்டருங்கிற பேரில் குளோபல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சில சமயம் வெர்ச்சுவல் லைவ் இன்ட்ராக்டட் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பொறுத்தல பார்த்திங்கன்னா ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் பொறுத்தல 9 weeks பர் செமஸ்டர் ட்ரைனிங் இன்க்ளூடிங் ஃபார்மேட்டிவ் லேர்னிங் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வித் ஆக்டிவ் சப்போர்ட் ஆஃப் FTP சர்டிஃபைட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைனல் அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்டக்டட் யூனிவர்சிட்டி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்விஜிலேஷன் கொடுக்குற மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்ட்டி அசஸர்ஸ் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் FTP பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவு வச்சு தான் அவங்கள எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக யூஸ் பண்ணுறாங்க அசஸராக. ஸோ என்கேன்ஸ் இந்த எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர்டு எக்ஸிக்யூஷன் நான் முதல் ப்ரோக்ராம் வந்து ஃபாலோவிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது. ஸோ இனிமேல் அஃபிலியேட்டட் காலேஜஸ் 10 யூனிவர்சிட்டிஸ்க்கும் இது பொருந்தும். இன்க்ளூஷன் ஆஃப் நான் முதல் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டர் கேரியர் அட்வான்ஸ் ஸ்கீம். ஸோ இது வந்து இனிமேல் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கண்டக்ட் பண்ணுற இந்த நான் முதல்வன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா FTP வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட் ஸ்கோர் எப்படி பார்ட் பண்ணுவாங்களோ அதை இனிமேல் CAS கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த பேராமீட்டருக்கு இனிமேல் பொருந்தும். அதாவது இனிமேல் பேராசிரியர்கள் தங்களோட பணி மேம்பாட்டுக்கு மூலமாக அவங்களுக்கு FTP அட்டன் பண்ணணும்னா இனிமேல் இந்த FTP அட்டன் பண்ணாலும் அவங்களுக்கு அது உண்டு அப்படிங்கிற இவாலுவேஷன் பேராமீட்டர் கொடுத்தாங்க. ஸ்பெஷல் ஆன் டியூட்டி அதாவது ஸ்பெஷல் ஓடி ஃபேக்கல்ட்டி அட்டெண்டிங் FTP அண்ட் ஃபைனல் அசஸ்மெண்ட். இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு கொடுக்குற இந்த ஸ்பெஷல் ஆன் டியூட்டியும் அது மாதிரி ஃபேக்கல்ட்டி வந்து 6 day FTP அட்டன் பண்ணுற எவ்ரி செமஸ்டரும் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாமே மேப்டு எக்ஸ்டர்னல் அசஸஸ் இது எல்லாமே நான் முதல்வனுக்கு ஃபைனல் அசஸ்மெண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்பெஷல் ஆன் டியூட்டி ஸ்பெஷல் ஓடியில் தான் இதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க எக்ஸ்டர்னல் அசஸராக போகிறதும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஓடியில் தான் கொடுக்குறதா இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவுபடுத்துகிறாங்க. இன்க்ளூஷன் ஆஃப் நான் முதல்வன் ஃபேக்கல்ட்டி கோஆர்டினேட்டர் ஸ்பாக் ரூல்ஸ் இன் ஃபேக்கல்ட்டி ஒர்க்லோட். ஸோ எல்லா காலேஜஸ்க்கும் அஃபிஷியலி நான் முதல்வன் ஃபேக்கல்ட்டி கோஆர்டினேட்டர் ஸ்பாக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி ஓவர்லோட் ஃபார் ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸ் எக்ஸிக்யூஷன் இம்ப்ளிமெண்டேஷன் அட் த காலேஜ் லெவல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் ஃபேக்கல்ட்டியோட ரெகுலர் ஒர்க்லோடோட இனிமேல் அட்டாச் ஆகுது. மேண்டட்ரி இன்டகிரேஷன் ஆஃப் நான் முதல்வன்
into a regular curriculum. யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் டைரக்டிவ்ஸ். ஸோ நான் முதல்வன் கோர்ஸ் வந்து ஷெல் பி த பார்ட் ஆஃப் த ரெகுலர் கரிக்குலம். இனிமேல் இது ரெகுலர் கரிக்குலமாக இதை எடுத்துக்கிறதுனால கிளாஸஸ் இதுக்கு 2 credit கொடுக்குறாங்க. 48 hours மென்ஷன் பண்ணுறாங்க. இனிமேல் இது நான் முதல்வன் தவிர்க்க முடியாத ப்ரோக்ராமாக மாறும் அப்படிங்கிறத எந்த இதுவும் இல்லை. ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் SEC ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஃபெயில்டு லாங் ஆப்சன்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன் நான் முதல்வன் கோர்ஸ். ஸோ 10 யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் நான் முதல்வன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் SEC பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் இந்த பேப்பரில் ஃபெயில் பண்ணியிருக்காங்களோ இல்லை லாங் ஆப்சன்டீஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸோ அசைன் ஈக்குவலன்ட் கிரெடிட்ஸ் அதுக்கான ரிசல்ட் SEC பேப்பர்னு சொல்லிட்டு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு எனேபிளிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலையோ அவங்க வந்து அந்த அகாடமிக் ரெக்குவயர்மெண்ட்ஸை ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் பேப்பர் மூலமாக அவங்க இந்த இதை முடித்தாதான் அவங்களுக்கு அந்த நான் முதல்வனுக்கான கிரெடிட் வந்து டைரெக்டாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எல்லாருக்குமே கிளியர் பாலிசி இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் மேப்பிங் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முதல்வன் கோர்ஸ் இனிமேல் அப்கமிங் அகடமிக் செஷனுக்கு இனிமேல் நாங்கள் இதையும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரும் காலகட்டத்தில் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் ஆஃப் நான் முதல்வன் கோர்ஸ் அலாங் வித் அவங்களுக்கு அகடமிக் செஷன் அப்கமிங் செஷன்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எட் த சேம் டைம் இது இம்ப்ளிமெண்ட்டோட இது அனைத்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் லேடி வெல்லிங்டன் கேம்பஸ் சென்னை SPOC SPOC நான் முதல்வன் ஸ்கீம் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் through RJDs, non-autonomous, aided and self-financed colleges through RJDs. Regional Joint Director of College Education, all region. இந்த FTP ஆனது இனி வரும் காலகட்டத்தில் 4 நாட்கள் கான்டென்ட் ட்ரைனிங்கும் 2 நாள் அசஸ்மெண்ட் கொடுக்கறதுனால இனிமேல் இந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கம்பல்சரி ஆகுது. அதே மாதிரி 70% இந்த மெம்பர்ஸ் யாரெல்லாம் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்க எலிஜிபிள் ஃபார் எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் வேறு அதர் காலேஜஸ்க்கு இவங்க எக்ஸ்டர்னலாக எக்ஸாமைன் பண்ணுறதுக்கு இவங்க அசஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் கண்டக்டட் பை இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் த்ரூ 48 hours இன் பர்சன். அது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் ட்ரைனிங்க்கு இது 48 ஹவர்ஸ்க்கு 9 weeks வந்து பர் செமஸ்டர் இது குளோபலாக சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் லைவ் இன்ஸ்ட்ரக்டட் செஷன் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. அதனால் இனிமே வரும் காலகட்டத்தில் அதாவது அவங்களுக்கு ஃபார்மேட்டிவ் லேர்னிங் ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வித் ஆக்டிவ் சப்போர்ட் ஆஃப் FTP சர்டிஃபைடு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸை கொடுக்குறதுனால இது வந்து ஸ்டூடெண்ட் ட்ரைனிங்க்கு ரொம்ப எனேபிளாக இருக்குது. ஃபைனல் அசஸ்மெண்ட் conducted as university practical examination invigilated external faculty assessors shortlist based on the performance. ஸோ அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து எந்தெந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு FTP எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக எஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் நான் முதல் ப்ரோக்ராம் வந்து டு பி ஃபாலோடுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் FTP வந்து CAS ப்ரோக்ராமில் கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீமுக்கு இனி இது பொருந்தும். அது மாதிரி ஸ்பெஷல் OD ஆன் டியூட்டி வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் யாரெல்லாம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் FTP அட்டன் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஃபைனல் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறாங்க இது எல்லாமே ஸ்பெஷல் ODயாக கருதப்படணும் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து அவங்க யாரெல்லாம் மேப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து இது ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூஷன் ஆஃப் நான் முதல்வன் கோஆர்டினேட்டர் ஸ்பாக் ரூல்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஒர்க் லோடரோட இது சேர்க்கப்படுகிறது அப்படின்னு இனிமேல் வரும் காலகட்டங்களில் பேராசிரியர் பணிகளுக்கு இது வந்து அடிஷ்னலாகவே இது ஆட் ஆகிடுது அப்படிங்கிறது. அது மாதிரி மேண்டட்ரி இன்டகிரேஷன். ஸோ போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நான் முதல் ப்ரோக்ராம் வந்து 2 credit கொடுக்குது. 48 hours இது நடக்கிறாங்க. சப்போஸ் எழுத முடியாத மாணவர்கள் SEC ஸ்கில் என்கேஜ்மெண்ட் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை இது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து ஃபெயில் ஆனவங்க இல்லை லாங் ஆப்சன்டீஸ் ஆனவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து SEC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி வரும் காலகட்டங்களில் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இனிமேல் யூனிவர்சிட்டி இது மாதிரியான எல்லாத்தையும் இனிமேல் எடுத்துக்கிட்டு இனிமேல் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிவ் அ கிளியர் பாலிசி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் தி அவங்களையும் மேப்பிங் என்ஹான்ஸ் பண்ணி நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த ஏப்ரல் 8 கொடுக்கப்பட்ட இந்த ரூல்ஸ் படி தான் இதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 8 இந்த 17 அதாவது நாளையோட எக்ஸ்டர்னல் எக்ஸாமுக்கான டேட் வந்து முடியுது அப்படிங்கிறத பெரும்பான்மையான யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த அகடமிக் இயருக்கான ப்ராசஸ் அதாவது அடுத்த வருடங்களுக்கான ப்ராசஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வருடங்கள் நாங்கள் அதை உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம் அப்படிங்கிறத வந்து
மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற இந்த கோர்ஸ் வந்து இனிமேல் ஒவ்வொரு அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இனிமேல் இது கட்டாயமாக்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த கட்டாயமாக்கப்பட்ட இந்த கோர்ஸஸில் பார்த்திங்கன்னா ஒர்க் லோடில் ஆரம்பித்து அது எந்த வருஷம் ஆரம்பித்தது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.